அனுபவத்தின் மதிப்பு. ஒரு பெரிய பிரபலமான சோப்பு கம்பெனி. அந்த கம்பெனியில் தினமும் ஆயிரக்கணக்கான சோப்புகள் தயாராகின்றன. சோப்பு தயாரித்து முடிச்சதும் அது அழகாக பேக் பண்ணி ஒரு கன்வேயர் பெல்ட் மூலம் அடுத்த ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுது. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு சோப்பு பாக்ஸும் ஒரு ஸ்கேனிங் மிஷின் வழியாக கடந்து போகும். அந்த மிஷின் என்ன பண்ணும் என்றால், அந்த பாக்ஸுக்குள்ள சோப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணும். அது சாதாரண மிஷின் இல்லை, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைடெக் மிஷின். ஒரு பாக்ஸும் தவறாமல் செக் பண்ணும். ஒரு பாக்ஸில் சோப்பு இல்லாமல் இருந்தா உடனே மிஷின் ஸ்டாப், அலாரம். அதுக்கப்புறம் ஒரு ஊழியர் வந்து அந்த எம்டி பாக்ஸை எடுத்து மீண்டும் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி தான் அந்த கம்பெனி ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த ஸ்கேனிங் மிஷின் திடீர்னு பழுதாயிடுச்சு. உடனே ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நின்று போச்சு. எல்லாரும் டென்ஷன். இப்போ எப்படி வேலை ஓடணும் அப்படின்னு உடனே மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங்கில் ஒருத்தர் சொல்றார், ஒரு புதிய ஸ்கேனிங் மிஷின் வாங்கலாம். மற்றொருத்தர், இதை விட அட்வான்ஸ்ட் இம்போர்ட் மெஷின் வாங்கலாம். இன்னொருத்தர், இது அடிக்கடி பிரச்சனை தருது, பெட்டர் அப்கிரேட் பண்ணலாம். இப்படி எல்லாரும் லட்சம் கோடி செலவு பண்ணுற ஐடியாஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்கின் ஓரத்தில் அமைதியாக நின்றிருந்த ஒரு வயதான தொழிலாளி. அவர் ஒரு வார்த்தையும் பேசல. அமைதியா வெளியே போய் ஒரு பெரிய டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஃபேனை கன்வேயர் பக்கத்தில் வைத்து ஃபுல் ஸ்பீட்ல ஆன் பண்ணிட்டார். அப்புறம் என்னாச்சு? அதிசயம், சோப்பு இருக்கிற பாக்ஸ்கள் சரியாக கன்வேயரில் போயிடுது. ஆனா சோப்பு இல்லாத எம்டி பாக்ஸ்கள் மட்டும் காற்றில் பட்டு கீழே பறந்து போயிடுது. அதை பார்த்த எல்லாரும் அதிர்ச்சி. ஒருத்தர் மெதுவா சொன்னார், இவ்வளவு சிம்பிளா சால்வ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நாம இவ்வளவு கோடி செலவு பண்ண நினைச்சோமே. எல்லாருக்கும் வெட்கம். அந்த நாள் அவர்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். அனுபவத்துக்கும் திறமைக்கும் என்றைக்கும் மரியாதை உண்டு. பெரிய சொல்யூஷன் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சிம்பிளான யோசனை தான் பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு.